உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு கஞ்சி வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கடாயில் 100 கிராம் டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியமான தீயில் தான் வறுத்து எடுக்கணும். இப்போ ஒரு தட்டத்தில் கொட்டிக்கலாங்க. ஜவ்வரிசி ஒரு 100 கிராமுங்க. அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கொள்ளு ஒரு 100 கிராமுங்க. கம்பு ஒரு 200 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து ஒரு 100 கிராமுங்க. அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. மக்காச்சோளம் ஒரு 100 கிராமுங்க. அதோட பச்சை பட்டாணியும் ஒரு 100 கிராமு. இப்போ கருப்பு சுண்டல் ஒரு 100 கிராமுங்க. இது மூணையும் சேர்த்து ஒன்றா மீடியமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. வெள்ளை சுண்டல் ஒரு 100 கிராமுங்க. அதனோட வெள்ளைச்சோளமும் ஒரு 100 கிராம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ராஜ்மா வந்து ஒரு 100 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. சிகப்பு சோளம் ஒரு 100 கிராமுங்க. அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நிலக்கடலை நான் 50 கிராம் சேர்த்திருக்கிறேங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு 100 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. எள் ஒரு 100 கிராமுங்க. அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. வெடிக்கிற பதத்துலேயும் எடுத்துடலாங்க. பார்லி அரிசி ஒரு 100 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். பச்சை பயிரை கழுவி சுத்தம் பண்ணினதை அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கோதுமை ரவை ஒரு 100 கிராம் வறுத்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்து முழு கோதுமையே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்குங்க. குதிரைவாலி அரிசி ஒரு 100 கிராமுங்க. சாம அரிசி ஒரு 100 கிராமு. சிகப்பு அவல் ஒரு 100 கிராமு. சீரக சம்பா அரிசி ஒரு 100 கிராம் வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ வறுத்து எடுத்துக்கலாங்க. சுக்கு 10 கிராமுங்க. மிளகு வந்து ஒரு 25 கிராமு. சீரகம் 50 கிராமுங்க. ராகி மாவு இருக்கிறதுனால ராகி மாவு போட்டுக்கிட்டுங்க. ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கிறேன். நீ ராகி கிடச்சின்னா அதையும் வந்து மீடியமான இதில் வச்சு வறுத்து தட்டத்தில் இப்படி கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வர போகிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்குறாங்க. இப்போ கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. அதை 2 ஸ்பூனு மாவு போட்டிருக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கணுங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ. இப்போ சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. சுவையான சத்து மாவு கஞ்சி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும்.